சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலகம் முழுவதும் அசரும் நிமிடங்கள், பனி புயல், சூரிய புயல், சமூக ஊடக தடை என இன்று உலக செய்திகள் ஒரே பார்வையில். அமெரிக்காவில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை குவித்து பனி புயல் விபத்து, கனடாவை உறைய வைத்துள்ள கடும் குளிர்கால எச்சரிக்கைகள், 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சக்தி வாய்ந்த சூரிய புயல் உருவாக்கும் அரிய அரோராக்கள், மேலும் குழந்தைகளுக்கான சமூக ஊடக தடை குறித்து இங்கிலாந்தின் அதிரடி முடிவு, இயற்கையும் தொழில்நுட்பமும் அரசியலும் ஒரே நேரத்தில் உலகை உலுக்கி வருகின்றன. மனித வாழ்வின் பாதுகாப்பு முதல் எதிர்கால தலைமுறையின் டிஜிட்டல் சுதந்திரம் வரை பல முக்கிய கேள்விகளை எழுப்பும் இன்றைய உலக செய்திகளை விரிவாக பார்ப்போம். அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலத்தில் கடுமையான பனிப்புயல் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியோ அல்லது சாலையை விட்டு சரிந்தோ குவிந்துள்ளன. இந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக மெக்சிகன் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளதுடன் இதுவரை உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். கிராண்ட் ராபிட்ஸுக்கு தென்மேற்கே உள்ள இன்டர்ஸ்டேட் 196 நெடுஞ்சாலையில் நேற்று இந்த பெரும் குவிப்பு நிகழ்ந்துள்ளது. விபத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலையின் இரு திசைகளும் மூடப்பட்டு 30க்கு மேற்பட்ட டிரைலர் லாரிகள் உட்பட அனைத்து வாகனங்களையும் அகற்ற அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். சமூக ஊடகங்களில் வெளியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் பனி மூடிய சாலையின் ஒரு பகுதியில் லாரிகள் மற்றும் கார்கள் ஒன்றின் மேல் ஒன்று குவிந்து கிடப்பது தெளிவாக காணப்படுகின்றது. பனிப்பொழிவு மற்றும் கடும் காற்று காரணமாக சாலைகளில் பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானதாக மாறியுள்ளதாக எச்சரித்துள்ளது. பல வாகனங்கள் தொடர்ச்சியான பல சறுக்கல்களில் சாலையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாகவும் மெக்சிகன் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்து அமெரிக்கா முழுவதும் வீசி வரும் கடுமையான குளிர்கால புயலின் சமீபத்திய தாக்கம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்க தேசிய வானிலை சேவை இது தொடர்பாக தெரிவிக்கையில், வடக்கு மினசோட்டாவில் தொடங்கி விஸ்கான்சின், இந்தியானா, ஓஹியோ, பென்சில்வேனியா மற்றும் நியூயார்க் வரை பல மாநிலங்களில் மிகவும் குளிரான வெப்பநிலை மற்றும் புயல் நிலை தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. பனிப்புயல் தொடரும் நிலையில் காற்றின் குளிர் உட்பட வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ் வரை குறையக்கூடும் என முன்னறிவிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் மெதுவாக செல்லுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் வடமத்திய புளோரிடா மற்றும் தென்கிழக்கு ஜார்ஜியாவின் பெரும் பகுதிகளில் இன்றிரவு வரை உறைபனி வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மெக்சிகன் மாநில காவல்துறை மற்றும் அவசர சேவை குழுக்கள் சாலைகளை சுத்தம் செய்வதும், சிக்கிய வாகனங்களை அகற்றுவதும், காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதும் உள்ளிட்ட பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கனடாவின் பல பகுதிகளில் கடுமையான குளிர்கால வானிலை நிலவி வருவதால் பனிப்புயல், பலத்த காற்று மற்றும் கடும் குளிர் தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒன்டாரியோ, கியூபெக், அல்பர்டா, மெனிடோபா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா உள்ளிட்ட மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நயகார பிராந்தியம், காவர்த்தா லேக்ஸ், பீட்டர்பரோ, பாரி உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்புயல் எச்சரிக்கைகள் அமலில் உள்ளன. இப்பகுதிகளில் 20 முதல் 30 சென்டிமீட்டர் வரை பனி பெய்யக்கூடும் என்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ பகுதி, ஜோர்க் பிராந்தியம், வாட்டர்லூ, வெலிங்டன் கவுண்டி உள்ளிட்ட இடங்களில் பனியால் பார்வை தூரம் கடுமையாக குறையும் அபாயம் குறித்து அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தெற்கு கியூபெக்கின் பெரும் பகுதிகளில் முன்ட்ரியால் மற்றும் லாவல் உள்ளிட்ட நகரங்களில் பனிப்புயல் கண்காணிப்பு அமலில் உள்ளது. நேற்று மாலை பலத்த பனித்துறல்கள் காரணமாக பார்வை தூரம் 0 குறையக்கூடும் என்றும் காற்று வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பயணம் ஆபத்தானதாக இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அல்பர்டாவின் பெரும் பகுதிகளில் ரெட் டியர், ட்ரம்பெல்லர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று எச்சரிக்கை அமலில் உள்ளது. வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 90 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் இது இன்று காலை பலவீனமடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உள்ளூர் மின் விநியோக தடங்கல்கள் ஏற்படக்கூடும் என கனடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. மெனிடோபாவின் பெரும் பகுதிகளில், வினிபெக் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் குளிர் எச்சரிக்கை அமலில் உள்ளது. காற்று குளிர்ச்சி 40 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ வான்கூவர் மற்றும் உள்நாட்டு வான்கூவர் தீவில் அடர்ந்த மூடுபனி காரணமாக பார்வை தூரம் கடுமையாக குறையும் அபாயம் உள்ளது. வான்கூவர், பர்னபி, நியூ வெஸ்ட் மின்ஸ்டர், ட்ரிஜன்மென்ட், டெல்டா, லாங்லி உள்ளிட்ட பகுதிகளில் பார்வை தூரம் 0க்கு அருகில் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மேல் நிலவும் உயர் அழுத்த மண்டலம் ஈரப்பதத்தை தரையில் தடுத்து வைப்பதே இந்த அடர்ந்த மூடுபனிக்கு காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடுமையான வானிலை காரணமாக தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வலிமையான சூரிய கதிர்வீச்சு புயல் ஜனவரி 19 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விண்வெளி வானிலை முன்னறிவிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் தற்போது தொடர்ந்து நீடித்து வருவதுடன் இது S4 என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது
இது இரண்டாவது மிக உயர்ந்த அபாய நிலையாகும். இதுபோன்ற வலிமை கொண்டு சூரிய புயல் கடைசியாக அக்டோபர் 2003 பதிவானதாகவும் இது ஒரு கடுமையான புவிக்காந்த புயலை தூண்டியுள்ளதாகவும் முன்னறிவிப்பாளர்கள் கூறியுள்ளனர். SWPC சேவை ஒருங்கிணைப்பாளர் ஷாண்டால் கூறுகையில், பூமியை அடைந்ததன் மூலம் இயல்பான காந்த ஆற்றல் அளவை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாக இந்த புயல் இருந்தது என்று தெரிவித்தார். அதிக தீவிரம் கொண்டு இந்த புயல் இன்னும் சில நாட்கள் நீடிக்கலாம் என்றும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வலுவான புவிக்காந்த புயல் காரணமாக வடக்கு விளக்குகள் அமெரிக்காவின் பல பகுதிகளில் தென்படும் என SWPC தெரிவித்துள்ளது. புவிகாந்த புயலின் தீவிரம் மீண்டும் G4 ஆக அதிகரித்தால் அலபாமா மற்றும் கலிபோர்னியா வரை உள்ள பகுதிகளிலும் அரோராக்கள் காணப்படலாம் என முன்னறிவிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில், துருவ பகுதிகளில் உயர் அதிர்வெண் ரேடியோ தகவல் தொடர்புகள் முற்றிலுமாக துண்டிக்கப்படலாம். அதிக உயரத்தில் பறக்கும் விமானங்களில் பயணிப்பவர்களுக்கு இந்த கதிர்வீச்சு சுகாதார ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். GPS ரேடியோ மற்றும் செயற்கைக்கோள் சேவைகளில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளனர். SWPC விண்வெளி விஞ்ஞானி டாபர் ஸ்டீன்பர்க் கூறுகையில், கொரோனல் மாஸ் ஏஜென்ட்கள் தங்களுக்கே உரிய காந்தப்புலத்துடன் வருவதால் அவை மின் கட்டணங்கள், GPS ரேடியோ தகவல் தொடர்பு ஆகியவற்றில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றார். இருப்பினும் மின்சாரம் முற்றிலுமாக தடைப்படாவிட்டால் தொலைபேசிகள் மற்றும் ATM இயந்திரங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அக்டோபர் 2003 இதேபோன்ற சூரிய புயல் ஏற்பட்ட போது செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்கலங்கள் பாதிக்கப்பட்டன. அண்டார்டிகாவில் உள்ள விஞ்ஞானிகள் 5 நாட்கள் தகவல் தொடர்பை இழந்தனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்த விண்வெளி வீரர்கள் கதிர்வீச்சிலிருந்து தங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தனர். இந்த முறையும் ISS இல் உள்ள விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக இருக்க நாசாவுடன் இணைந்து SWPC செயல்பட்டு வருகின்றது. 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வலிமையான இந்த சூரிய புயல் ஒருபுறம் அரியழகான அரோராக்களை உருவாக்கும் நிலையில் மறுபுறம் தகவல் தொடர்பு, செயற்கைக்கோள் சேவை மற்றும் மின்சார கட்டமைப்புகளுக்கு சவாலாக மாறியுள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், அதிகாரப்பூர்வ வானிலை மற்றும் விண்வெளி வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்கவும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்யும் ஆஸ்திரேலிய முறைமையை இங்கிலாந்திலும் அமல்படுத்துவது குறித்து அந்த நாட்டு அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகின்றது. இதற்காக கடந்த மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைமுறைக்கு வந்து புதிய சட்டத்தின் செயல்பாடுகளை நேரடியாக ஆய்வு செய்ய இங்கிலாந்து அமைச்சர்கள் அந்த நாட்டிற்கு செல்ல உள்ளனர். சிறார்களை ஆன்லைன் உலகில் பாதுகாக்கும் நோக்கில் சமூக ஊடக தடை பயனுள்ளதாக இருக்குமா, அத்தகைய தடையை நடைமுறையில் எவ்வாறு சிறப்பாக செயல்படுத்தலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து உலகளாவிய ஆதாரங்களை ஆய்வு செய்ய உள்ளதாக இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்த உலகின் முதல் நாடாக கடந்த மாதம் ஆஸ்திரேலியா மாறியது. அந்த அனுபவத்திலிருந்து நேரடியாக கற்றுக்கொள்ளும் நோக்கில் இங்கிலாந்து அமைச்சர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல உள்ளதாக அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. AI மூலம் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்கள் வேகமாக அதிகரித்து வரும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் தங்கள் சாதனங்களில் நிர்வாண படங்களை எடுக்கவோ, பகிரவோ அல்லது பார்க்கவோ முடியாத வகையில் தடுக்கும் நடவடிக்கைகளையும் AI நிர்வாக கருவிகளை முற்றிலுமாக தடை செய்வதற்கான திட்டங்களையும் இங்கிலாந்து அரசு ஏற்கனவே வகுத்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம் குழந்தைகளின் வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்கள் தகுதியான குழந்தை பருவத்தை வழங்க நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று தொழில்நுட்பத்திற்கான இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் தெரிவித்தார். இங்கிலாந்தின் அறிவிப்பில் சமூக ஊடக பயன்பாட்டிற்கான குறிப்பிட்ட வயது வரம்பு இன்னும் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் தற்போதைய டிஜிட்டல் சம்மத வயது 13 மிகவும் குறைவாக உள்ளதா என்பதையும், சிறந்த வயது சரிபார்ப்பு முறைகள் தேவைப்படுகின்றதா என்பதையும் அரசு ஆய்வு செய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.